Dear students, I welcome you all to module number 9. The topic name is strain energy. So this is the last topic of deformation of metals in unit 2. So unit 2 la வரக்கூடிய deformation of metals ங்கிற டாபிக்ல last topic வந்து strain energy. So ப்ராப்ளத்துல வரக்கூடிய last topic. அடுத்து நம்ம ஒரு தியரி பார்க்க போறோம். ஸோ இதான் ப்ராப்ளமேட்டிக்ல வரக்கூடிய லாஸ்ட் டாபிக். ஸோ இதோட ப்ராப்ளம் வந்து முடியுது இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜியோட. ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள் டாபிக், ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் த ஸ்ப்ரிங். நான் ஃபர்ஸ்ட் டாபிக்ல சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ல பார்த்ததுல வந்து ஒரு ஸ்டீல் ராட், அதில் வந்து ஒரு லோடு அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு, அந்த ஸ்ப்ரிங்கில் லோடு அப்ளை பண்ணும்போது அதில் எந்த அளவுக்கு எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகி அதை கட் ஆகாம விடாமல் பார்க்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரெசிலியன்ஸ். when the material is subjected to an external load, so this is a material is subjected to external load. so இந்த ஸ்ப்ரிங்ல வந்து எக்ஸ்டர்னல் லோட் அப்ளை பண்ணும்போது the material tends to deform. so இந்த ஸ்ப்ரிங் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து deform ஆகுது. and at the same time internal resistance is developed. so இழுக்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ண அதோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, தட் இஸ் deform ஆகுது. ஸோ அட் த சேம் டைம் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சொன்ன மாதிரி வெளியே கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் லோட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ எப்பெல்லாம் எக்ஸ்டர்னல் லோடும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்போ வந்து கட் ஆகாது. ஸோ அதே தான். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டெவலப்டு வித்தின் த மெட்டீரியல். ஹென்ஸ் to deform the material against the internal resistance some work must be done. so அந்த டைம்ல வந்து some work வந்து இதுல நடக்கும். so அந்த work நடக்கிறதுக்கு எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறதா இது பேரு strain energy. so the work was absorbed by the material within the elastic limit is called strain energy or resilience. right? so strain energy is defined as the energy stored in a body due to deformation. deformation ஆகும்போது எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி அதில் நம்ம சம் ஒர்க் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இஸ் டிஃபைன்ட் அஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ பாடி டியூ டு டிஃபார்மேஷன். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு லெட்டர், இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் யூ, கேபிட்டல் லெட்டர் யூ இஸ் கால்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ ஒரு ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க, சிக்மா ஸ்கொயர் பை 2E இன்ட்டு வி. ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் சிக்மா அப்படிங்கிற இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு யங் ஸ்மால்னஸ் இன்ட்டு வி. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு எல். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், சிக்மா ஸ்கொயர் பை 2E இன்ட்டு வி. திஸ் இஸ் த ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு டாபிக் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் இன் எ மெட்டீரியல் வித்தவுட் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். தட் மீன்ஸ் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். ஸோ வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறது வந்து ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து சிக்மா ஸ்கொயர் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் டிவைட் பை 2E இன்ட்டு வி. ஸோ இதே ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ பெர் யூனிட் வால்யூம் அப்படிங்கிற வால்யூம் கேன்சல் பண்ணிட்டோம்னா சிக்மா ஸ்கொயர் பை 2E. ஸோ இதான் வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ ப்ராப்ளம் இதில் இருக்கு ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஃபார் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ மொத்தமே 3 டைப் தான். Instantaneous stresses due to various types of load. So various types of load, ஒரு certain types of load apply பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு.
ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோட் அப்படிங்கிறப்ப இதில் ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவலி அப்ளைட் லோட், சடன்லி அப்ளைட் லோட், இம்பாக்ட் லோட் அண்ட் ஷாக் லோட் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோட் இருக்கு. அந்த லோடை வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது அதோட ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஜுவலி அப்ளைட் லோட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு பெரிய கிரேன் இருக்கு, கிரேன்ல இருந்து ஒரு பெரிய மிஷினரி வந்து ஒரு லேப்ல வந்து எரெக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அது வந்து கிராஜுவலி அப்ளைட் லோட். ஸோ அதில் வந்து நார்மலாக ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் டியூ டு கிராஜுவலி அப்ளைட் லோட். கிராஜுவலி அப்ளைட் லோட்ல ஸ்ட்ரெஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ரெண்டாவது சடன்லி அப்ளைட் லோட். திஸ் இஸ் செகண்ட் டைப், சடன்லி அப்ளைட் லோட். இப்போ ஒரு இடத்துல வந்து பள்ளம் தோண்டிருக்காங்க, அந்த பள்ளத்தை தாண்டறதுக்கு ஒரு பலகை போட்டிருக்காங்க. இல்லை எத்தனை பேர் நடந்து போனாலும் போயிட்டே இருக்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தர் அந்த பலகைக்கு மேலே ரொம்ப ஹைட்டாக போய் டம்முன்னு குதிச்சார் அப்படின்னா அந்த பலகை வந்து ரெண்டாக கட் ஆயிடும். தட்ஸ் கால்டு சடன்லி அப்ளைட் லோட். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ திஸ் இஸ் த சடன்லி அப்ளைட் லோட். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 into load by area, double the stress. Suddenly applied load. So stress வந்து இந்த இடத்துல டபுள் ஆகும். Next impact load and shock load. So this is the impact load. Impact load அப்படிங்கிற நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரெஸ் டூல்ல வரக்கூடிய ஷீட் மெட்டலை கட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஸ். அந்த ப்ரெஸ்ல பெட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு டை இருக்கும், அந்த டைல வந்து ஷீட் மெட்டல் அல்லது ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ மேல இருந்து ஒரு ஹேமர் வந்து அந்த டைக்கு மேல இருக்க மெட்டீரியல் வந்து லோட் ஆகும்போது அந்த டைல இருக்கக்கூடிய கேவிட்டியில இந்த மெட்டீரியல் வந்து இம்ப்ரிஞ்ச் ஆகும். தட் இஸ் த ப்ரெஸ் டூல். ஸோ அதே தான் மேல இருந்து வரக்கூடிய ஹேமர், தட் இஸ் கால்டு லோட் ஃப்ரம் சர்டன் ஹைட். கொஞ்சம் தூரத்துல இருந்து மேல இருந்து வரும்போது சடனா லோடு வந்து ஆக்ட் ஆகும் அந்த டைக்கு மேலே. ஸோ அந்த டிஸ்டன்ஸை தான் ஹைட் அப்படிங்கிறாங்க. அதோட ஓவரால் ஸ்டீல் ராடை வந்து லென்த் ஆஃப் தி பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல் மூவ் ஆகிறது வந்து சேஞ்ச் இன் லென்த் அப்படிங்க. ஸோ ஹெச்பி த ஹைட் ஆஃப் ட்ராப். ஸோ இந்த இடத்துல வந்து ஒர்க் டன் நடக்குது. ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு லோட் இன்ட்டு ஹெச் பிளஸ் சேஞ்ச் இன் லென்த். ஸோ ஹெச் மீன்ஸ் ஹைட் ஆஃப் ட்ராப். ஸோ இந்த லோட் இஸ் ஃபாலிங் from height plus change in length, that is equal to work done. இந்த இடத்துல நடக்கக்கூடிய work done. ஸோ இந்த work done குரிய ஃபார்முலா வந்து P into H plus change in length. So this is the impact load. ஸோ இதான் ஃபார்முலா. First, strain energy stored in a body when the load is gradually applied load. So stress equal to load by area. எதுக்காண்டி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்த இடத்துல ஃபார்முலா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் பை 2E. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து கிராஜுவலி அப்ளை லோட இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா வந்து P by A. ஸோ சடன்லி அப்ளைட் லோடா இருந்துச்சு அப்படின்னா 2 into P by A, double the stress. So strain energy stored in a body when the load is applied with impact load. Impact load இருக்கும்போது ஃபார்முலா வந்து கொஞ்சம் பெரிய ஃபார்முலா. இதில் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பை ஏ. இந்த பி பை ஏ அப்படியே ஸ்கொயர் ஆகும் பிளஸ் 2AEH பை PL. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஒரு பெரிய டெரிவேஷன் மூலமாக கிடைச்சதுதான். நம்ம ஃபைனல் ரிசல்ட் தான் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ ஒர்க் டனுக்கு ஃபார்முலா வந்து P ஆஃப் H பிளஸ் சேஞ்ச் இன் லென்த். ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும், U ஸ்கொயர் பை 2E இன்ட்டு V. ஸோ ஷாக் லோட். ஷாக் லோடுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜிக்கு நம்ம ஏற்கனவே பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம், ஆஃப் mv ஸ்கொயர். ஸோ m இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து கிலோகிராம்ல சொல்லுவோம். ஸோ when a bar is subjected to shock load, ஒரு பார் வந்து ஒரு மெட்டல் வந்து ஷாக் லோடுக்கு அப்ளை ஆகும்போது ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மூவிங் மாஸ் இஸ் அப்சார்ப் டு த ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ அதில் இருக்கக்கூடிய மூவிங் மாஸ் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணும். தட்ஸ் கால்டு ஷாக் லோடு. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர், ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் பை 2 இன்ட்டு V. ஸோ டாபிக் வந்து சிம்பிள் இவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம திரும்ப யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து கிராஜுவல் அப்ளை லோட், செகண்ட் ப்ராப்ளம் வந்து
சடன்லி அப்ளை லோட், மூணாவது வந்து ஹைட் ஆஃப் ட்ராப், இம்பாக்ட் லோட். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த கிராஜுவல் அப்ளை லோட மட்டும் மறந்துட்டோம்னா பார்க்காம படிங்களேன். அண்ட் ஆக்சுவல் புல்லா 50 kN என்ன கொடுத்துட்டாங்க? ஆக்சுவல் புல்லா 50 kN பி கொடுத்துட்டாங்க. 2 மீட்டர் லாங் கொடுத்துட்டாங்க. 30 mm × 30 mm ஸ்கொயர் செக்ஷன். அப்போ ஏரியா கொடுத்துட்டாங்க. கால்குலேட் தி ஸ்ட்ரெஸ். இதை மட்டும் பார்த்தோன்னு உடனே நம்ம பையன் என்ன எழுதுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் லோட் பை ஏரியா போட்டு ஆன்சர் வந்துட்டு கண்டுபிடிச்சு வந்துடுறது. பட் இது வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்குரிய ப்ராப்ளம். இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் பை 2E × V அப்படிங்கிற ஃபார்முலால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து லோட் பை ஏரியா. அதை போட்டு செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த கிராஜுவல் அப்ளைடு அப்படிங்கிற வேர்டவே பார்க்கறதே இல்லை. ஸோ ப்ராப்ளம் ஏன்னா இதுவும் ஃபர்ஸ்ட் யூனிட் தான், அதுவும் ஃபர்ஸ்ட் யூனிட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், அது இதே மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்கும். ஒரே ஒரு சேஞ்சஸ் கிராஜுவலி அப்ளை லோட் அப்படிங்கிற டேர்மு ப்ளஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் வந்து இதில் புதுசாக வரும். இந்த ரெண்டு டேர்மே நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா முதல் டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் உள்ள ப்ராப்ளம் நிறைய தான் இருக்கும் எல்லாமே. ஸோ ராங் ஆகிடும். அதனால கொஸ்டின் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். கிராஜுவலி அப்ளை லோட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா எழுதி அதில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் லோட் பை ஏரியா. இது ரெண்டாவது ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரி தான் சடன்லி அப்ளை லோட். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா ஸ்ட்ரெயின் எனர்ஜி கால்குலேட் த ஸ்ட்ரெயின் எனர்ஜி இன் எ பார். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா எழுதிட்டு அதில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து சடன்லி அப்ளை லோட். அப்போ அதுக்குரிய ஃபார்முலா என்னது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் பை 2E × V. ஸோ அதில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா வந்து 2 × லோட் பை ஏரியா. ஸோ அதை வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஹைட் ஆஃப் ட்ராப். இந்த ப்ராப்ளத்தை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். So this is a very important problem. A weight of 1200 Newton is dropped onto a collar at the lower end of the vertical bar, 4 meter long and 30 mm in diameter. Calculate the height of drop. If the maximum instantaneous stress produced in is not to exceed 120 Newton by millimeter square, take E is equal to 2 × 24 Newton by millimeter square. So calculate the height of drop. H மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a weight of 1200 Newton. So load P is equal to 1200 Newton and length of the bar 4 meter. So 4 meter is equal to 4 × 10⁻³ millimeter. Diameter of the bar D is equal to 30 mm. Instantaneous stress is equal to 120 Newton by millimeter square. N small as E equal to 2 × 10⁵ Newton by millimeter square. This is a given data. And to find height of drop. So solution is very simple. Work done is equal to strain energy. So work done is equal to P of L. That is equal to strain energy equal to sigma square by 2E × V. So this is the formula. இதில் நமக்கு எல்லா டேட்டாவுமே தெரியும். P தெரியும், H தான் கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் லென்த் மட்டும் இதுவும் கண்டுபிடிக்கணும். சிக்மா ஸ்கொயர் சிக்மா டைரக்டாக கொடுத்துட்டாங்க, 2E அதுவும் கொடுத்தாச்சு இன்ட்டு V. ஸோ எல்லா டேட்டாவுமே தெரியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டெல்டா எல் மட்டும்தான் கண்டுபிடிக்கும். The only unknown data is delta L. So solution, change in length equal to PL by AE. This is a formula. So P by A is a stress. So stress L divided by E. ஏன்னா ப்ராப்ளத்தை ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. So that is the stress equal to 120 × 4000 divided by E is equal to 2 × 10⁵. It's not 105. 2 × 10⁵ is equal to 2.4 mm. So strain energy is equal to sigma square by 2E × V. So sigma answer 120 square divided by 2E × area pi d square by 4 × 4000. That is equal to E வந்து 2 × 10⁵ is not 105. 10⁵ is equal to this is the answer for strain energy. So change in length க்கும் கண்டுபிடிச்சிட்டோம், strain energy கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே ப்ராப்ளத்தில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். P of H plus delta L equal to sigma square by 2E × V போட்டோம்னா P 1200 H நம்ம கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் சேஞ்ச் லென்த் 2.4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு 101,787.602. ஸோ H plus 2.4 இந்த 1200 மட்டும் இந்த பக்கம்.
ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் இங்கிட்ட வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ இந்த டேம் அப்படியே டிவிஷனாக போட்டோம் அப்படின்னா 84.82. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2.4 இந்த பக்கம் வரும்போது -2.4 இஸ் ஈக்குவல் டு 82.42 mm இஸ் த ஆன்சர் ஃபார் height of drop. ஸோ ரிசல்ட் எழுதும்போது result is equal to height of drop is equal to 82.42 mm is answer அப்படின்னா 10 mark problem இது வந்து. So be careful. Thank you.